நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 7/11/2022 முதல் 13/11/2022 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி கிரகங்கள் நல்ல பலனை வழங்குமா இல்லை தீய பலனை கொடுக்குமா பாருங்கள். உங்கள் ராசிநாதன் மிதுனத்தில் இருக்கிறார். மிதுனத்தில் புத பகவான் 5 நாள் இருக்கார். அப்போது பரிவர்த்தனை யோகத்தில் விருச்சிகத்துக்கு வந்துடுறார். புதன் அங்கே மிதுனத்துக்கு பரிவர்த்தனை ஆகிடுது இல்லையா. அப்போது இது மட்டும் இல்லைங்க, ராசியை குரு பகவான் பார்க்குறார். அதிகபட்சமாக 5 நாள் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆட்சி பீடத்தில் இருக்கும் செவ்வாயை குரு பார்க்குறார். இது பெரிய அமக்கலமான ஒரு நிலை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அதையும் தாண்டி உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெளிவான சிந்தனை, எண்ணங்கள், செயல்கள் இருந்து நல்ல சிறப்பாக பணியாற்றி நல்ல சந்தோஷமாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அது ஒரு ப்ளஸ், மாபெரும் ப்ளஸ். இது நாள் வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார். இந்த விருச்சிக ராசிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. விபரீத ராஜயோகம், அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எடுக்கும் எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்துல சனி பகவான் கொடுத்து வைக்கணுங்க சிறப்பு. அதுவும் நேர்கதியில் இருக்கிறதால தான் ப்ளஸ்ஸு. வக்கரமாக இருக்கிற வரைக்கும் அது 2ல் இருந்து பலனை தந்தார். 7.5 சனிக்கு ஈக்குவலாக பிரச்சனையை கொடுத்தார். இப்போ யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அடுத்தது 5ஆம் இடம், 2க்கும் 5க்கும் உடையவன் 5ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். பூர்வீகத்திலிருந்து நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது சந்தோஷமான இடம். பாருங்கள், 1ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ல் குரு இருக்கிறார், 9 குரு பார்க்குறார், 11 குரு பார்க்குறார். அப்போது 5ல் குரு இருந்தால் கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார். எதிரிகள் ஓட ஓட விரட்டுவார். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மாத்திரம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்குற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி 12ல் ஆட்சி பீடத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கேதுவோடு இணைந்திருப்பது சிறப்பல்ல. சனி பார்வை வேறு.
அப்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல், மருத்துவமனை செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் உங்களை பார்த்த உடனே ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி 9ஆம் இடத்தில் 9 கூடியவன் சந்திரன் கடைசி 2 நாள் அங்கே இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது யோக பாக்கியங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு நிலை. குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. குரு சந்திரம் யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாங்க. அதனால் இந்த வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது, வெற்றி வாய்ப்பு தான். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் சூரியன், அதாவது சனி பார்வையில் கேது இணைவில் இருப்பதால் வேலையில் சில இடர்பாடுகள் இருக்கும், இன்னல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வேலை பாருங்கள். எந்த ஒரு தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறி சந்தோஷமாக இருப்பீங்க. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி வரும். 12இல் இந்த சுக்கிரன் புதன் வந்து 2 நாள் தான் இருக்கிறார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5 நாள் அதிகபட்சமாக இருக்கிறதால பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தையால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி சுப செலவும் அசுப செலவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்கு. இருந்த போதிலும் சூப்பரான ஒரு வாரம். 11, 12, 13 சந்திராஷ்டமம் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.